தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்தியாவை தாண்டி நீங்கள் உலகெங்கிலையும் ஹரிகதா நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கீங்க. அங்கே மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்குது? மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறைய இருக்குது. உலகெங்கும் நம்ம போய் பண்ணும் பொழுது ஒரு 2 or 3 இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம். ஒன்று சோலாப்பூர், இந்தியாவில் சோலாப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கேருந்து நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது, இன்னொரு பக்கம் சற்று ஒரு பயம் இருந்தது. ஏன்னா லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது. இன்ஃபேக்ட் ஹார்ட்கோர் அந்த மகாராஷ்டிரா சைடு போக போக ஹிந்தியை விட மராட்டி பேசுகிறவங்க தான் நிறையா. ஸோ மாத்ருபாஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ஆர்கனைசர் சொன்னார், இல்லை அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் இங்கே வாருங்கள், வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸ் எப்படி என்ன அப்படின்னார். சரி ஓகேன்னப்போ அவர் அன்னமாச்சாரியா சாங்ஸ் நிறையா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னார். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மகாராஷ்டிர பிரதேசத்தில் அன்னமாச்சாரியார் பாட்டு எல்லாம் கேட்குறாளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. போனோம். நாங்கள் அங்கே போன பொழுது இந்த கான்சர்ட் யார் ஸ்பான்சரோ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஜென்மாந்திரத்தில் நான் அதை மறக்க மாட்டேன். எங்களுக்கு கோவில்லேருந்து வெவ்வேறு விதமாக இதை செய்யலாமே அதை செய்யலாமே, எதுக்கு இவ்வளோ செலவழித்து ஒரு நாம சங்கீர்த்தனத்தை நீங்கள் மெட்ராஸ்லேருந்து கூட்டின்னு வரணுமா, நீங்கள் அதுக்கு ஒரு கவச்சம் பண்ணலாமே, இதெல்லாம் செய்யலாமேன்னு அவர்கிட்ட நிறைய பேர் கருத்துகள் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த கவச்சங்கள் எல்லாம் சரி, அது இறைவனுக்கு நாம் அவசியம் செய்ய வேண்டியது தான், ஆனால் அதை தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் இந்த கலையினுடைய ருச்சியை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர்களுக்கு இந்த இசை, இந்த கலை, இதனுடைய மேன்மை என்னங்கிறதும் தெரியணும். அதற்காக நான் செலவழிச்சுட்டு போகிறேன், கவசத்தையும் பண்ணிட்டு போகிறேன், அதனால என்ன அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அந்த நிமிஷமே அந்த கச்சேரியை நான் ஒத்துக்கிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்தது. ஆனால் நம்பவே மாட்டீங்க, இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் நான் பார்த்தது கிடையாது. அங்கே போனால் அப்படி ஒவ்வொரு பாட்டையும் எல்லாம் எங்களோடையே சேர்ந்து பாடி ஆடினார்களே. அதோட அன்னமாச்சாரியா பாட்டெல்லாம் லைன் பை லைன் பாடுறாங்க, லைன் பை லைன் நிகமாந்தெல்லாம் பாடும் பொழுது அப்படியே கூடவே அத்தனை, அவர்கள் எல்லாருமே மராட்டி, ஆனாலும் அன்னமாச்சாரியாருடைய பாடல்கள் எல்லாம் அப்படி பாடினாங்க. அபங்கங்கள் எல்லாம் பாடும் பொழுது இன்ஃபேக்ட் ஒருத்தர் நான் பரதநாட்டியம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் எழுந்து நான் பாடும் பொழுது அங்கேயே ஒரு கப்பல் பரதநாட்டியமும் ஆடினாங்க. நீங்கள் பாடுறது எங்களுக்கு ஆடணும் போல இருக்குது, நீங்கள் பெர்மிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இதில் என்ன இருக்குது, எல்லா கலைகளும் ஒரு சேர இருக்க வேண்டியதானே அப்படின்னு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த இடத்தோட ஸ்பேஸ் பார்த்தா ஒரு 400-500 பேர் தான். ஆனால் அங்கே இருந்தது 1000 பேர் அன்றைக்கி அந்த பெருமாள் கோவிலில். அத்தனை பேரும் கிடைச்ச இடத்துல ஒட்டின்ட்டு எல்லாரும் பாடினாங்க. ஐ திங்க் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் அந்த வீடியோ கூட இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கறது நான் பார்க்கலாம். என்னோடய எஃபியில் எஃபி இன்ஸ்டாவில் ஐ ஹேவ் தட். அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் சோலாப்பூரில் நான் எதிரே பார்க்கல. நிஜமாவே அந்த நேரத்தில் தான் புரிந்தது இசையினுடைய மேன்மை எப்பேற்பட்டது, நாமத்தினுடைய ஒரு மேன்மை எப்பேற்பட்டது, எப்படி மொழி தெரியாதவர்களை கூட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பிரமிப்பை அந்த நேரத்தில் நான் கண்கூடாக உணர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு சமயம் ஆஸ்திரேலியா சிட்னியில் பெர்ஃபார்ம் பண்ண பொழுது அது ஆர்கனைஸ் பண்ணுறது ஸ்ரீலங்கன் டமிலியன்ஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நான் டாபிக் முருகன் சம்மந்தமாக கொடுக்காம, யூஸ்வலாக அவர்களுக்கு முருகன் ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருக்கும், ஆனால் என்னவோ அன்றைக்கி எனக்கு கிருஷ்ணர் தோணி நான் கிருஷ்ணருடைய சரித்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப அப்புறம்தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆஹா கிருஷ்ண சரித்திரம் அங்கே எந்த அளவுக்கு எடுபடுமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபியர் இருந்தது. ஏன்னா முருகன் அவர்களுக்கு இஷ்ட தெய்வம், கிருஷ்ணர் அந்த அளவுக்கு அவங்களால அவ்வளவு கதைகள் அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கவலை. ஏன்னா வெளிநாடு வேறு இல்லையா, அதனால இதெல்லாம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நான் உள்ள நுழையிறேன். ஆடிட்டோரியமில் யாருமே இல்லை, ஒரு 5 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆடிட்டோரியமில், கார்த்தால கச்சேரி. ஸோ நான் நினச்சேன், சரி இன்றைக்கி ஏகாந்த சேவை தான் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் டு மை சர்ப்ரைஸ் அந்த திரையை விளக்கினா ஹால் ஃபுல். கிட்டத்தட்ட ஒரு 800-1000 பேர் இருக்காங்க அந்த சிட்னி மியூசிக் ஃபெஸ்டிவல் ஹாலில். சரின்னு கிருஷ்ண சரித்திரம் தான் பண்ணினேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர்கள் எனக்கு கொடுத்த வரவேற்பு மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க கிருஷ்ண சரித்திரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம். ஸோ இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அது மாதிரி இப்போது
யூஎஸ் டூர் ஒரு 3-4 டைம்ஸ் நான் போயிட்டு வந்திருக்கேன். இந்த யூஎஸ் டூரில் எல்லா ப்ரோக்ராம்லேயுமே எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிது. அது வந்து அந்த ஆடியன்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக வந்து நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய மறக்க முடியாத தருணங்கள் உண்டு. பாம்பேயில் முதல்ல மீனாட்சி கல்யாணம் பண்ண பொழுது ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் பண்ணுறேன். அந்த மீனாட்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா, வயசான பழுத்த சுமங்கலினா ஷி வாஸ் 99-98 இயர்ஸ் ஓல்டு. அழகாக ஒரு மடிசார் கட்டின்னு இருந்தாங்க. மூக்கில் வந்து நத்து புல்லாக்கு எல்லாம் அப்படி அழகாக போட்டுட்டு இருந்தாங்க. 2 சைடு மூக்குத்தி அந்த நத்து புல்லாக்கு எல்லாம் போட்டுண்டு, காதில் அழகாக அந்த தோடு பளபளன்னு இருக்குது, கழுத்து நிறைய மாலைகளும் சரங்களும் போட்டுட்டு, நெத்தி நிறைய பெரிய குங்குமம். அந்த அம்மா என்கிட்ட வந்துட்டு, மீனாட்சி கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்ததும்மா, என் பேரும் மீனாட்சி, நானும் மதுரையிலேருந்து தான் வரேன், என் கணவருக்கு கனகாபிஷேகம் ஆச்சு சமீபத்தில் தான் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஒரு நிமிஷம் எனக்கு ஏற்பட்ட ரோமாஞ்சனத்துக்கு வந்து நான் என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பல நேரங்களில் வி பிகம் ஸ்பெல் பவுண்ட் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தருணம் அது. இப்படி நிறைய உண்டு. நீங்கள் வந்து நிறைய ஹரிகதா கச்சேரியில் ரசிகர்கள் இப்போ கூட சொன்னீங்க அன்னமாச்சாரியாலாம் நிறைய கேட்டாங்க. எந்த சுவாமி அதிகமாக கேட்குற இது இருக்குது? முருகனை விட்டு கிருஷ்ணர் போனீங்களே, அது மாதிரி? ஆமாம், நிறைய கேட்கறது வந்து பார்த்தா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர், விட்டல். ஏன்னா அபங்கங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறதுனால விட்டல். கிருஷ்ணன் எடுத்துட்டோன்னா என்னென்னா மல்டிலிங்குவலாக எல்லாரையுமே அது வந்து கவரக்கூடியது. ஏன்னா தமிழில் எடுத்துட்டா ஒரு சிலப்பதிகாரத்தில் எடுத்துட்டோன்னா பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உந்தி உடை விண்ணவரைன்னு சிலப்பதிகாரம். ஆழ்வார்களுடைய பாசுரம் அவ்வளவு இருக்குது. ஸோ அந்த பாசுரங்கள் நம்ம ஒரு பக்கம் பாடலாம். அதே போல் ஒரு புரந்தரதாசராகட்டும், அன்னமாச்சாரியாராகட்டும், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையராகட்டும், நாராயண தீர்த்தராகட்டும், ஆல்சோ அபங்ஸ் இருக்குது. அது மாதிரி சூர்தாஸுடைய பஜன் ஆகட்டும், ஜெயதேவருடைய அஷ்டபதி ஆகட்டும், இப்படி எல்லாமே கிருஷ்ணர் அப்படின்னு பார்க்கும் பொழுது மல்டிலிங்குவலி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். மீராபாயினுடைய கீர்த்தனங்கள் எல்லாமே. அதனாலயா என்னன்னு தெரியாது, பொதுவாகவே கிருஷ்ணர் சரித்திரங்களுக்கும் விட்டல் பற்றின சரித்திரங்களையும் நிறைய என்னிடத்துல வந்து கேட்கறது உண்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த தெய்வ திருப்பணிக்கு ஈடானது தான் ஹரிகதா. ஒரு பாட்டு பாடலாம், டான்ஸ் கற்றுக்கலாம். ஆனால் ஹரிகதாவை கற்றுக்கணுன்னா சாதாரண கிடையாது. அதுக்கு என்ன தகுதி வேணும்? ஏன்னா பார்த்து கேட்டோன்னே கற்றுன்ற முடியாது இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன் இது. ஏன்னா இன்னைக்கு இதனுடைய ஒரு தாட் வேறு மாதிரி இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ சரியாக பாட வரல அப்படின்னா அவர்கள் வந்து ஹரிகதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் சம்டைம்ஸ் நிலவி இருக்குது. நன்னா பேசினா போகிறோம், ஹரிகதை பண்ணிடலாம். என் குழந்தை துடுக்குன்னு நல்லா பேசுகிறா, அவளுக்கு வந்து என்ன பேச்சு கேட்டாலும் அப்படியே பைஹார்ட் பண்ணி சொல்லிடுறா, அதனால அவள் ஹரிகதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறது உண்டு. நம்பர் 3, ஹரிகதையில் ஜாஸ்தி காம்படிஷன் இல்லை. ஓக்கல் மியூசிக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ போனால் அங்கே நிறைய பேர் வரா, இது நான் காம்படிஷன் இல்லை, ஸோ பாப்புலாரிட்டி ஈஸியாக கிடச்சிற சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சில தாட்ஸு சில பேருக்கு சில நேரங்களில் இருக்குது. நான் தவறாக இது எதையுமே சொல்லலை. பட் இது எதுவுமே ஹரிகதை கற்றுக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஹரிகதை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நிறைய சரித்திரங்கள் பாடம் பண்ணுறதுக்கான பொறுமை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 4 சரித்திரத்தை கற்றுண்டு அதையே 40 இடத்துல பண்ணிட்டு இருக்கிறதுனா அது அவ்வளவு சரியாக இருக்குமான்னு தெரியல. புதுசாக பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெலவன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போது எங்கள் பாட்டியோட குருநாதர் அந்த காலத்தில் எடுத்துட்ட ஹாஸ்யத்தை இன்றைக்கி நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஹாஸ்யங்கள் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்காது பல நேரத்தில். அதே மாதிரி இன்ஃபேக்ட் எங்கள் பார்ட்டி டைமில் பண்ணின சில ஹாஸ்யங்களே கூட நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் அந்த டைமில் இருந்த அப்ரோச்சஸ் எல்லாமே வித்தியாசம். அப்போது இன்றைக்கி பொலிட்டிக்கல் சினாரியோ ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி ஒரு ஃபேமிலி சினாரியோ வெவ்வேறு மாதிரி இருந்துட்டுருக்கு. அன்றைக்கி மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது கிடையாது. இட்ஸ் வெரி நியூக்ளியர். இன்றைக்கி குழந்தைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கா, ஜென்ஸி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ரெலவன்ஸோட வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான அந்த தர்ஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் பி தேர். ஸோ தட் இஸ் ஒன் அதர் திங். எல்லாத்துக்கும் மீறி சங்கீதம் ரொம்ப 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 அவசியம். ப்ராப்பராக சங்கீதம் கற்றுக்கணும். சங்கீதம்னா ஏதோ 4 பாட்டு எனக்கு பாட வருது, கேட்டாலே பாடிடுவேன், ரொம்ப சந்தோஷம். ஆல் த மோர் தட் கிவ்ஸ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் அபவுட் லேர்னிங் இட் ப்ராப்பர்லி ஆல்சோ. அதை ப்ராப்பராக ஒரு குருமுகமாக ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஒரு வர்ணம் ஒரு கீர்த்தனை வரைக்குமாவது கற்றுண்டோம் அப்படின்னு சொன்னால், மனோதர்மம் கற்றுண்டா வெல் அண்ட் குட், பட் அட்லீஸ்ட் ஒரு வர்ண கீர்த்தனை வரைக்கும் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஹரிகதை பண்ணும் பொழுது.
இதை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஒருவேளை நான் 4-5 வயசில் ஹரிக்கத்தை கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு எந்த அளவுக்கு அது பலித்தமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஷியூராக சொல்ல முடியல. ஆனால் 18 வயசில் when I started to learn, அந்த சமயத்தில் 15 வருஷம் நான் இசை பயின்ற ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பாட்டை சட்டுன்னு பாட முடியும். அதோடு இல்லாமல் அந்த ரெப்பர்டுவார், நிறைய கீர்த்தனங்களும் நிறைய பஜன்ஸு அப்படி நம்ம பாடம் பண்ணும் பொழுது பாடம் பண்ணுறதுல ஒன்று நம்ம சரித்திரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நிச்சயம் சங்கீதம் ப்ராப்பராக கற்றுண்டு பாடுறது ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கிறது எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நிறைய படிக்கணுங்கிறத சொன்னேன். கூடிய முட்டும் குருமுகமாக கற்றுக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஒரு வேதாந்தங்களாகட்டும் அதெல்லாம் குருவினிடத்தில் போய் உட்காந்து நம்ம கற்றுண்டோன்னா, யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். நல்ல விஷயங்களை எப்படி தெரிஞ்சினாலும் சந்தோஷம்தான். ஸோ ஐ எம் நாட் a person to disagree to it, but then learning from a guru, நேராக அவர்களிடத்துலேருந்து கற்றுக்கும் பொழுது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அது நிச்சயம் அவசியம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹரிகதாக்கு புராண கதைகள் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம்ல, இதுலேருந்து ஏதாவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? தெரிஞ்சு கண்டுபிடிச்சி இந்த கதைகள் உண்மையா அப்படிங்கிற ரீதியில் கோயில் ரீதியாக ஆராய்ச்சி அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நான் புதுசாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா உண்டு. அந்த விஷயம் புதுசு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு கதையை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது அதில் புதுசாக சில விஷயங்களை நான் படிக்கிறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சபரி மோக்ஷம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது, சபரி மோக்ஷங்கிறது ராமன் சபரிக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு நிறைய நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் சபரிக்கு மோட்சத்தை அவருடைய குருநாதர் மத்தங்கர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ராமன் வாஸ் எ விட்னஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது அது ஒரு விதமான பிராபல்யமாக இப்படி ஒரு தாட் இருந்துருக்கு, ஆனால் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப அது ஒரு விதமான ஒரு அனுபவத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த சபரியை பற்றி அப்படி படிச்சுட்டு வரும்பொழுது கம்பன் கழகத்துக்காக தான் நான் பண்ணினேன். அப்போது திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது சபரி மரத்துக்கு மரம் பழங்களை கடித்து சுவைத்து பார்த்து வைத்திருந்தாள். அதில் எந்த பழம் ரொம்ப சுவையானதோ அதை ராமபிரானுக்கு அவர் அர்ப்பணம் பண்ணினான். இப்போது அவள் சுவைத்து பார்த்து அந்த பழத்தை கொடுத்ததுனால் என்னவோ தெரியாது, அந்த சபரியை தான் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடைய புல்லாங்குழலாக அந்த கண்ணனுடைய கனிவாய் அமுதத்தை அனுபவித்தாள் அப்படின்ட்டு ஒரு வரி எழுதியிருந்தார். ஸோ இது ஒரு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நுட்பங்களை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை மற்றவர்கள்ட்ட பகிரும் பொழுது அது இன்னும் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் சொன்னதை பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்ணினேன் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரல் இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ் அதர்வைஸ் போயிட்டே இருக்கும். பல நேரத்தில் இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி நாங்கள் குருக்ஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஏதோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒய் கிருஷ்ணா சோஸ் அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி திடீர்னுலாம் பேச ஆரம்பிப்போம். அப்போ எனக்கு ஐ பர்சனலி ஃபெல்ட், ஏன்னா இப்போ பீமன்லாம் கிருஷ்ணன் எதை சொன்னாலும் பண்ணிடுவார், ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் இது பண்ணினா என்ன ஆகுமோ, கிருஷ்ணனே சொன்னப்புறம் கூட இது பண்ணினா சரியா இருக்குமா, இப்போ அவள் என்னுடைய ஃபேமிலி இல்லையா, சொல்கிறது கிருஷ்ணர் தான் உன் ஃபேமிலின்னு அவருக்கு தெரியாதா, ஆனால் கிருஷ்ணர் சொன்னால் கூட அந்த ஒரு குழப்பம் அர்ஜுனனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த அர்ஜுனன் தான் நம்ப அப்படின்னு, அந்த அர்ஜுனன் தான் நம்ப, ஏன்னா நம்ம இறைவன் நமக்கு பலவிதமான சிக்னல் பலவிதமான இண்டிகேஷன்ஸை காமிச்சா கூட இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணினா இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னு இருக்குது. அப்போது கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லலாம், நம்மளுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அர்ஜுனன்கிறது இஸ் நத்திங் பட் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி கேட்ட மாதிரி தான் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கும். பட் அதெல்லாம் ஆராய்ச்சின்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் நீங்கள் ஹரிகதாவில் சொல்லாத கதைன்னு ஏதாவது இருக்கா, அல்லது இனிமேல் சொல்ல விரும்புகிற கதை ஹரிகதை? சொல்லாத கதைகள் ஏதாவது இருக்காவா? நிறைய இருக்குது. சொல்லாத கதைகள் தான் நிறையா சொல்கிற கதைகளை விட. ஏன்னா எப்பொழுதுமே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பது போலத்தானே. அதில் எனக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு சரித்திரம்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜினுடைய சரித்திரமானதை ஹரிகதையாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அது மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவர்களை பற்றின சரித்திரங்களை இந்த ஹரிகதை ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணணுங்கிற ஒரு ஆசை உண்டு. மேபி அது நடக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி சிலது. ஏன்னா எங்கள் பாட்டி அந்த டைமில் பார்த்தா
பட்டினத்தாருடைய சரித்திரம், அருட்பிரகாச வள்ளலாருடைய சரித்திரம், திருமூலருடைய சரித்திரம், இதெல்லாம் வந்து பாட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. பேக் தென் அவர்கள் டைமில் பார்க்குறப்ப சீதா கல்யாணம், ஒரு ருக்மிணி கல்யாணம், இந்த மாதிரி ராமாயண மகாபாரதம் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது. பட் பாட்டி இந்த சரித்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி இதோடையும் சேர்ந்து எனக்கு இன்னும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றியும் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எப்பொழுதுமே உண்டு. இந்த மாதா பிதா குரு தெய்வம் அவங்கள பற்றி சொல்லுங்க. அவள் தான் நமக்கு பேஸ். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா அவர்கள் தான் உலகமே. அதுக்கு மேலே வேற என்ன சொல்லிட முடியும்? அவர் இதில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து இமேஜினே பண்ண முடியாது. நம்ம சனாதன தர்மத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த ஹைராக்கி இருக்குது. எதனால் அப்படின்னா அந்த ஹைராக்கி அம்மா அப்பாவை காண்பிச்சு கொடுக்குறா, அப்பா நல்ல குருவின் இடத்துல நம்மளை அழைச்சிட்டு போகிறார், குரு தெய்வத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கின்றார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 4ல் 1 நமக்கு சரியாக அமையலைனா கூட வாழ்க்கையில் குழப்பங்கள் தான் நிறையா மிஞ்சும். ஸோ இவர்கள் 4வரும் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இவர்கள் தான் வாழ்க்கை, இவர்கள் தான் உலகமே. டெஃபினெட்லி கல்யாணம் பண்ணி போகிற அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அனுமானிக்க முடியாது. ஒரு லெவலுக்கு நம்மளால் வந்து கேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. ஆனால் எனக்கு பொறுத்த வரையில் என்னுடைய கணவராகட்டும், என்னுடைய கணவன் சைடு, அதாவது என்னுடைய தாய் தந்தையர் அங்கையாகட்டும், அவர்கள் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவ் தான். அம்மா அப்பா இவர் எல்லாமே ப்ரொஃபஷ்னலி வந்து தே ஹவ் நெவர் கேமன் இதுதான் நீ பண்ணணும், இப்படி பண்ணாதே, அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. சமயங்களில் நான் நைட்டெல்லாம் நிறையா பாடம் படிக்கிறது உண்டு. ஸோ எழுதுறது கொள்றதெல்லாம் ராத்திரி தான் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி 2 மணிக்கு தூங்குவேன். அப்போ என்னால் சம் டேஸ் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கவே முடியாது. என்னோடய வீட்டில் வந்து அம்மா சொல்லும் பொழுது, இப்போ நீ சீக்கிரம் எழுந்து என்ன ஆக போகிறது, நிதானமாக எழுந்து வா, எனக்கு தெரியும் நீ நைட்டெல்லாம் அங்கே படிச்சுட்டு இருந்தேன், நான் பார்த்தேன் லைட் எரிஞ்சுட்டு இருந்தது ரூமில், ஸோ நீ பாட்டில் நிம்மதியாவா அப்படின்ட்டு சொல்லுவா என்னோடய அம்மா. ஸோ இட்ஸ் பீன் லைக் தட். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி தான். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. என் மாமனார் வந்து ஐ ஹவ் ஈவன் சீன் ஹிம் ரைட்டிங் கமெண்ட்ஸ். என்னோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தா கீழே வந்து கமெண்ட்ஸு. அவர் என்னை சுசித்ரான்னு கூட அட்ரஸ் பண்ண மாட்டார். அவர் என்ன பேசுகிறச்சே சொல்லடா கண்ணா அப்படி தான் பேசுவார். என்கிட்ட நான் ஃபோன் பண்ணால் கூட அப்படி தான் பேசுவார். ஸோ ரொம்ப அவுட் ஸ்போக்கனான பீப்புள். என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு மின்ஸ் பண்ணவே தெரியாது எதையும். நேராக முகத்தில் எப்படி சொல்லணுமோ, நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு பாரு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டார். ஒரு சாரி நம்ம போய் கேட்டால் கூட இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார். நல்லா இல்லைன்னா இப்போ ஒரு வாய் வார்த்தை எனக்காக நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டால், நான் உன்கிட்ட உண்மையாக சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா இல்லை உன்னை ப்ளீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறியா, நீ முதல்லையே அதை சொல்லிவிடு அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி ஹீ இஸ் எ வெரி அவுட் ஸ்போக்கன் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா இந்த ஒரு ட்ரெடிஷ்னலான மைண்ட் செட்டும் உண்டு, அதே சமயம் ரொம்ப மாடர்னான ஒரு அவுட்லுக்கும் நிறைய விஷயங்களில் உண்டு. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி பிளெஸ்ட் டு பி இன் தட் ஃபேமிலி. இங்கே நிறைய விருது வாங்கியிருக்கீங்க. அதில் தி பெஸ்ட்டாக உயர்ந்த விருதாக எதை நினைக்கிறீங்க? ஸோ கலை மாமணி, தர்மபுரம் ஆதீனத்தினுடைய விருதுன்னு வரிசையாக இந்த வருடமே வந்து ஒரு 3 விருதுகள், இப்போது தர்மாத்மா ஸ்ரீ வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவார்டு இப்போ வரப்போகிறது. இருந்தாலும் விருதுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விருதுகளுமே முக்கியம்தான். எல்லா விருதுகளும் முக்கியம். ஏன்னா அந்தந்த தருணத்தில் அந்தந்த விருதுகள் நமக்கு கொடுத்த மோட்டிவேஷன் வந்து அளவில்லாதது. ஏன்னா ஒவ்வொரு அவார்டும் அந்த நேரத்தில் வரும்பொழுது ஆஹா நமக்கு இது கொடுத்துருக்காளேங்கிற பொறுப்புணர்ச்சி நிறையா வருது. அதே சமயத்தில் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாளேங்கிற அந்த சந்தோஷத்தில் ஆட்டோமேட்டிக்கான ஒரு மோட்டிவேஷன் நமக்கு ஏற்பட்டு நம்ம வந்து அதில் முன்னேறத்துக்கான ஒரு வழியை இந்த விருதுகள் எல்லாம் நமக்கு டெஃபினட்டாக கொடுக்கறது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ரசிகர்களுடைய அப்ரிசியேஷனை வந்து பெரிய விருதாக நான் பார்க்குறேன். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம், வள்ளுவர் கோட்டத்தில் எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்ஸிபிஷனில் ஒரு சமயம் ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தேன். அப்படி போகும்பொழுது ஒரு கிறிஸ்டியன் அந்த அம்மா வந்து பார்த்துட்டு, நான் வந்ததை பார்த்த உடனே மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் அப்படின்னாங்க. வணக்கம்மா அப்படின்னு சொன்னோடனே, காலையில் உங்கள் ப்ரோக்ராம் கேட்காம நான் இருக்கவே மாட்டேன் மேடம். காலையில் எழுந்த உடனே முதல்ல டிவியில் உங்களை பார்ப்பேன், அப்புறம் யூடியூப்லேயும் உங்களது தான் வச்சு கேட்பேன் மேடம். எனக்கு நீங்கள் சொல்கிற மகாபாரதம், நீங்கள் சொல்கிற ராமாயணம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். நான் வந்து நன்றிம்மா அப்படின்னு. மேடம் நான் கிறிஸ்டியன் ஆனால் கூட எனக்கு இதெல்லாம் தான் மேடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கெலாம் தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவர்கள் சொன்ன. எப்படி நம்ம வந்து சிந்து பைரவி படத்தில் பார்ப்போம் இல்லையா, ஒரு செம்படவன் கொண்டு வந்து ஒரு பாசி மாலையை கொடுக்கும் பொழுது அது ஒரு அவ்வளவு பெரிய விருதுக்கு சமமாக பார்ப்பார். அதுபோல்
ஆடியன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளும் அந்த கைத்தட்டும் அந்த வரவேற்பும் அந்த ஆசீர்வாதமும் எவ்வளவு பெரிய விருதுக்கும் ஈடாகாதுன்னு சொல்லலாம். மனுஷ ரூபமாக வந்த தெய்வம் ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும்? எல்லாருமே மனுஷ ரூபம்னு இல்லை, எல்லா ரூபமே தெய்வம் தானே. அட்லீஸ்ட் நான் பார்க்குற வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் நிறைய நேரத்தில் இருக்கும். பட் கண்கூடா என்ன கேட்டால் இன்னி வரைக்கும் நான் ஒரு சில தெய்வங்களை கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப தொய்வாக இருக்கிற டைமில் நமக்கு கைப்பிடித்து நம்மை கரை சேர்ப்பவர்கள் எல்லாருமே தெய்வம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோடய அப்பா அம்மாவில் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய குருவில் ஆரம்பித்து என்னுடைய ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி எனக்கு அத்தனை பேர் உண்டு. அந்த மீனாட்சி அப்படின்ட்டு அவர்கள் வந்து சொன்ன பொழுது அந்த அம்பிகை தான் நேரில் வந்தாள் அப்படின்னு நினைப்பேன். பல நேரங்களில் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், அவர்கள் திடீர்னு எங்கேருந்தோ வருவாங்க, என்னன்னே தெரியாது, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க, அது டக்குன்னு நடந்துடும். அருள்வாக்கு மாதிரி பலர் அவர்கள், அதாவது அருள்வாக்கு சொல்கிறவங்கங்கிறது கிடையாது, எதேர்ச்சியாக வருவாங்க, பார்த்தா சித்த புருஷர் மாதிரி இருப்பாங்க, வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் காசியில் வந்து அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வந்து நான் அனுபவித்தேன் காசி போயிருந்த பொழுது. இன்ஃபேக்ட் அங்கே அகோரிகள் தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்காது. 2 விஷயங்கள் எனக்கு வந்து நடந்தது. அந்த அகோரிகள் தரிசனம்ங்கிறது சாமானியத்தில் இருக்காது. நான் அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் போகும்பொழுது நான் பார்த்தேன், என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேறு யாருக்குமே அது தெரியலைன்றாங்க. நீ ஏதோ சும்மா யுவர் ஹல்யூசினேட்டிங் நினைக்கிற அப்படின்னா, இல்லை நான் நிஜமாக பார்த்தேன், அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன பொழுது யாருமே அதை நம்ப தயாராக இல்லை. அது ஹல்யூசினேஷனாக இருந்தால் கூட நான் அதை வந்து அனுபவமாகத்தான் உணர்கின்றேன். மற்றவர்களுக்கு அது ஹல்யூசினேஷனாக இருக்கா இல்லையா, அவர்கள் வேலிடேஷன் எனக்கு அங்கே அவசியப்படலை. பட் எனக்கு அந்த மாதிரி சில தருணங்கள் வந்து நிறையா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கனெக்ட் வந்து பல நேரங்களில் கிடைக்கும்.